gauge pressure and absolute pressure. Gauge pressure means nothing but இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எல்லா ப்ரெஷருமே காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் தான் நடக்குது. ஆனால் நாம் அதை ரியலைஸ் பண்ணது கிடையாது. இப்போ டயரில் உள்ள ப்ரெஷரோ நம்ம உடம்புல உள்ள பிளட் ப்ரெஷரோ மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம காஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரெஷர் எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. பட் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறாக்கா அப்சல்யூட்னாலே ஜீரோ. இந்த ஒரு பர்ஃபெக்ட் வேக்கமில் நம்ம ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு மெஷர் பண்ணுறது தான் அப்சல்யூட் ப்ரெஷர். ஆனால் இந்த காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரெஷரை வந்து நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை ஜீரோவாக கன்சிடர் பண்ணி எடுக்கிறது. இதுதான் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம அப்சல்யூட் ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா த ப்ரெஷர் ஹையர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நம்ம ஹையர் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தால் அப்போ அப்சல்யூட் ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்ணணும்னாக்கா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதே ப்ரெஷர் லோயராக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது லோயராக இருந்துச்சுனாக்கா அப்போ அப்சல்யூட் ப்ரெஷரை நாம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். ஓகே, தென் scuba divers. Already you know that liquid column exert pressure, so the pressure inside the sea will be more. எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது இதில் போடக்கூடிய அந்த ஸ்கியூபா டைவர்ஸோடைய இந்த பாடியில் எஸ்பெஷலி பிளட் வெசல் சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால. ஸோ அப்போ அதுலேருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஷூட் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க போட்டுட்டு அதில் போகிறாங்க. தென் பாஸ்கல்ஸ் லா. இந்த லா எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்கா பிளைஸ் பாஸ்கல் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிஸ்ட், அவர் சொன்னது தான் இந்த லா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூடில் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த லிக்யூட் வந்து யூனிஃபார்ம்லி த்ரோ அவுட் வெளியில் வரும். அதுதான் நம்ம பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒரு கிளாஸ் வெஷல் எடுத்துக்கிட்டு அது சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்போ வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த பிஸ்டனை நாம் புஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா வாட்டர் ரஷஸ் அவுட் ஆஃப் த ஹோல்ஸ் இன் த வெஷல் வித் த சேம் ப்ரெஷர். சேம் ப்ரெஷரில் வெளில வரதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த பிஸ்டன் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் வாட்டர். This pressure is transmitted equally throughout the liquid in all directions. This principle is applied in various machines used in our daily life. Then hydraulic press. இந்த பாஸ்கல் லாவுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷ் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் நாம் 2 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் எடுத்திருக்கோம். அதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து லார்ஜாக இருக்குது, ஒன்று வந்து ஸ்மாலாக இருக்குது. 2 ஆப்ஜெக்ட் மேலேயும் நம்ம ஒரு பிஸ்டன் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் உள்ள இந்த ஸ்மால் பிஸ்டன் இருக்குது இல்லையா, அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும், அதில் உள்ளேருந்து உள்ள ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிட்டட் டு த லார்ஜ் பிஸ்டன். ஸோ அப்போ நம்மளுடைய இதோடைய ஃபோர்ஸை நாம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரெஷர் ஈக்குவல் டு F1/A1 இந்த இதில் உள்ளது. அடுத்தது அதே ப்ரெஷர் F2/A2 ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்கா F1/A1 ஈக்குவல் டு F2/A2. ஏன் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னாக்கா பாயில்ஸ் லா படி இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அடுத்தது F2 ஈக்குவல் டு F1, the cross multiplication பண்ணா A2/A1. இந்த ratio A2/A1 is greater than 1. The force F2 that acts on the larger piston is greater than the force F1 acting on the smaller piston.
அப்போ இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இன் திஸ் வே ஆர் நோன் as force multipliers. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போது டென்சிட்டி. டென்சிட்டி அப்படிங்கிறது டிஃபைன்ட் as the mass per volume. SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஏன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மாஸ் அப்படிங்கிறதோட யூனிட்டு கிலோகிராம், வால்யூம் அப்படிங்கிறது மீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர் கியூப், அதனால நாம கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். டென்சிட்டியோட சிம்பிள் ரோ. தென் ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியோட ரிலேட் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of density of the substance to density of water. ஒரு டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸை டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட நம்ம ரிலேட் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் பிக்னோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, டென்சிட்டி பாட்டில். இது இட் கன்சிஸ்ட்ஸ் கிராண்ட் கிளாஸ் ஸ்டாப்பர் வித் எ ஃபைன் கோல் த்ரூ இட். த ஃபங்க்ஷன் ஆஃப் த கோல் இன் எ ஸ்டாப்பர் இஸ் தட் when the bottle is filled and the stopper inserted, பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப்பரை நான் இன்சர்ட் பண்ணனாக்கா excess liquid rises through the hole and runs down outside the bottle. இது நான் அந்த ஸ்டாப்பரை ஃபிட் பண்ண உடனே எக்ஸஸாக இருக்கிற லிக்யூட்லாம் அவுட் சைடில் வெளில வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் தான் the bottle will always contain the same volume whatever the liquid is filled. எந்த லிக்விடை ஃபில் பண்ணாலும் சேம் வால்யூம் தான் வச்சுருக்கோம். எப்போனாக்கா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. இதை மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸை வாட்டராக யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நாம் ஃப்ளோட்டிங் ஜிங்கிங். இந்த ஃப்ளோட்டிங் ஜிங்கிங் அப்படிங்கிற கான்செப்டே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா டென்சிட்டி. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு லிக்யூடோடைய டென்சிட்டியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஆகும். அதே ஆப்ஜெக்ட்டு லிக்விட் டென்சிட்டியை விட அதிகமாக இருந்துச்சுனாக்கா அது ஜிங்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர். இந்த ஹைட்ரோமீட்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டென்சிட்டியை மெஷர் பண்ணவோ அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஃப்ளோட்டேஷன் பிரின்சிபல் தான். அப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் இருக்குது, இந்த ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்கு இல்லையா, இதுதான் ஹைட்ரோமீட்டர் உள்ளர வச்சுருக்கிறது. இதனுடைய லோயர் எண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெர்க்குரி அல்லது லெட் ஷாட், அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை ஃபில் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டாக்கா ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிக்கல் இன் லிக்விட். ஒரு வெர்டிக்கல் அந்த லிக்விடுக்குள்ளே வெர்டிக்கலாக நிற்கிறதுக்கும் ஃப்ளோட் ஆகிறதுக்கும் தான் அந்த லெட் ஷாட்டே பயன்படுது. அப்பர் எண்ட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் மெஷர் பண்ணியிருப்போம், அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இது கரெக்டான டைரக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா லிக்யூடை நம்ம அந்த டெஸ்டட் இருக்கு இல்லையா, அது கிளாஸ் தான் இருந்தது, உள்ள என்ன லிக்யூடை நாம் மெஷர் பண்ண போகிறோமோ டென்சிட்டியை அதுக்குள்ளே இதை ஃப்ளோட் பண்ணிடணும். அப்போ ஹைட்ரோமீட்டர் என்ன ஆகும், ஜென்ட்லி லோயர் இன்டு த லிக்யூட் அன்டில் த ஃப்ளோட் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகுது. அப்போ அதனுடைய அந்த ரீடிங், இந்த ரீடிங்கை தான் நாம் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரீடிங் எகென்ஸ்ட் அ லெவல் டச்சிங் த டியூப் கிவ்ஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட். இப்போ நம்ம பார்த்தது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அதுதான் இங்கே சொன்னது அப்படியே இங்கே இருக்குது. எதுக்கு பயன்படுது, டென்சிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ண. ஃப்ளோட்டேஷன் பிரின்சிபிள் லோயர் எண்டில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மெர்க்குரியோ அல்லது லெட் ஷாட்டாக ஃபில் பண்ணியிருப்பாங்க, இது ஃப்ளோட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்பரில் என்ன இருக்குன்னாக்கா மார்க்கிங்ஸ் இருக்கும், அது ரிலேட்டிவ் டென்சிட்டியை டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒர்க்கிங், நாம் அந்த லிக்விடுக்குள்ளே அந்த கிளாஸ் இருக்குள்ள இந்த ஹைட்ரோமீட்டரை போடணும், அது ஃப்ளோட் ஆகும். அப்போ அந்த ரீடிங்கை நாம் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டரையும் நல்லா பாருங்கள். இந்த லாக்டோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்கோட பியூரிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லாக்டோமீட்டர் யூஸ் ஆகுது. என்ன பிரின்சிபல் அப்படின்னாக்கா கிராவிட்டி ஆஃப் மில்க். உடைய பிரின்சிபல் கிராவிட்டி ஆஃப் மில்க்கு. இதுதான் லாக்டோமீட்டர்.
இதை பாருங்கள், இங்கே ஒரு சிலிண்ட்ரிக்கல் பல்பு இருக்குது, மேலே ஒரு லாங் கிளாஸ் டியூப் இருக்குது. இதுக்குள்ளேயும் நம்ம மெர்க்குரி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். இதுவும் ஃப்ளோட் ஆகிறதுக்காக தான் இது. இதில் வந்து உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நமக்கு மெஷரிங்கே கரெக்டாக காட்டுது. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தப்போ லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் இருந்தது, சிலிண்ட்ரிக்கல் பல்பு இருந்தது. அந்த சிலிண்ட்ரிக்கல் பல்பில் 15 அட் த டாப் டு 45 அட் த பாட்டம். அது கீழே நாம் மெர்க்குரி ஃபில் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து ஃபில்டு வித் வாட்டர். இந்த ஏர் சாம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஃப்ளோட் ஆகுறதுக்கு. இந்த மெர்க்குரி வந்து இந்த லாக்டோமீட்டரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஃப்ளோட் இன் அப்ரைட் பொசிஷன் இன் த மில்க். அப்போ தெர்மாமீட்டர் உள்ளார இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அப்பர் பார்ட்டில் இருக்குது டெஸ்ட் டியூப்பில். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு நல்ல கரெக்டான லாக்டோமீட்டராக இருந்ததுன்னா அப்டைம் 60 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இந்த லாக்டோமீட்டர் எதை மெஷர் பண்ணுது மில்கில் அப்படின்னு கேட்டாக்கா, க்ரீம் அதோட டென்சிட்டி கண்டென்ட் மில்கை மெஷர் பண்ணுது. இப்போ லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் இந்த மில்கில் ஃப்ளோட் ஆனிச்சுனாக்கா மில்க் ஹேஸ் மோர் த க்ரீம் கண்டென்ட். அல்லது க்ரீம் மீன்ஸ் வெண்ணெய் எவ்வளவு வந்து தண்ணி கலக்காமல் இருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் அப்படின்னாக்கா 32. தென் பயான்ஸ்